கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய இயேசுவை தேடி என்ற நிகழ்ச்சியின் தியானத்திற்குரிய தலைப்பு உலர்ந்த நேரங்கள் அல்லது காய்ந்த நேரங்கள் என்பதாகும். எல்லா நேரங்களிலும் ஜெபிப்பதும் வேதாகமத்தை வாசிப்பதும் எனது வழக்கமாகும். ஆனால் என் பின் நாட்களில் அது ஒருவித சலிப்பை ஏற்படுத்தியது. சலிப்புக்கான காரணம் என்ன என்று தெரிய விரும்புகிறேன் என ஒரு சகோதரி கேட்டார்கள். அதற்கு சகோதரி நான்சி அவர்கள் கூறும் விளக்கம் என்னவென்றால், நாம் அனைவரும் நமது வாழ்க்கையில் உலர்ந்த அல்லது காய்ந்த நேரங்களை கடந்து செல்கிறோம். இந்த நிலைக்கு காரணம் நம்மில் உள்ள மன்னிக்கப்படாத பாவமாக இருக்கலாம். அதனால்தான் நமது பாவ பிரச்சனைகள் நம்மையும் தேவனை பிரித்து வைத்திருக்கிறதா என தேவனிடம் கேட்க வேண்டும். ஆன்மீக உலர் நேரங்கள் கர்த்தர் நம் உள்ளத்தில் இருப்பனவற்றை வெளிப்படுத்தும் ஒரு வழியாக இருக்கலாம். நாம் தேவனை நமக்கு கொடுக்கும் உணர்வின் காரணமாக தொழுது கொள்கிறோமா, அல்லது அவர் துதிக்கு பாத்திரர் என்பதற்காக அவரை தொழுது கொள்கிறோமா? விசுவாசத்தால் நாம் அவரில் அன்பு கூறவும் தொழுது கொள்ளவும் கடவுள் சில உலர் நேரங்களை கடந்து செல்ல அனுமதிக்கிறார் என நினைக்கிறேன். நீங்கள் வறட்சியாக உணரும் போது விசுவாசத்தின் மூலம் பதிலளிப்பதில் யோபு நமக்கு ஒரு உதாரணம் தருகிறார். யோபு 23ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள். அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். அவருடைய வாயின் வார்த்தையை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்து கொண்டேன் என்பதாகும். ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் நிறைந்த தேவனே, நாங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர தருணங்களை எங்கள் வாழ்க்கையில் கொடுக்குறீங்க. அதற்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில உலர்ந்த நேரங்களை காணும்போது தேவனே, நீங்கள் தான் அவற்றை அனுப்பி எங்களை சோதித்து எங்களை பொன்னாக மாற்றி கொண்டிருக்கிறீங்க என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். சகோதரி நான்சி டி மாஸ் ஒல்ஜ்முத் அவர்களின் ஜூன் 3, 2024 இறைவனை தேடி என்ற நிகழ்ச்சியில் அளித்த இறைச்செய்தியின் தமிழாக்கமாகும்.